வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கம்மா. 1/2 கிலோ சிக்கன்மா நல்லா கழுவி வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோள மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாமா. அரிசி மாவு 2 ஸ்பூன்மா. உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாமா. இப்போ மிளகுத்தூள் போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டுங்கம்மா. கெட்டியாக பேசுகிற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு கெட்டியாக மிக்ஸ் பண்ணிடணும். 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாமா. பாருங்கம்மா, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சிக்கன் கழுவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டி போடுங்கம்மா. இதில் தண்ணி இறங்கக்கூடாது. பாருங்கள், இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ வந்து நம்ம 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சா வைங்க, இல்லைனா வெளியே கூட வைக்கலாம். 1/2 அன் ஹவர் ஊறட்டுமா. ஆயில் போட்டுங்க. பொரிக்கிற அளவுக்கு ஆயில் போட்டுங்க திட்டமாக. போதும். எண்ணெய் காஞ்சிச்சிங்கம்மா. இப்போ சிக்கன் எடுத்து ஒரு பீஸ் அப்படி போடுங்க. பாருங்கம்மா, ஒரு சைடு வெந்துருக்கு. இப்போ வந்து திருப்பி விடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருங்கம்மா. ஒரு பீஸாக திருப்பி விடுங்க. பாருங்கம்மா, நல்லா திருப்பியாச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கணும். இப்போ இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நல்லா வந்து வெந்துடும். பாருங்கம்மா, திருப்பி போட்டு நல்லா வெந்துச்சு. இப்போ எண்ணெய் வடிகட்டி ஒரு பீஸாக எடுத்துருங்கம்மா. வேறு ஒரு கடாய் வச்சுக்கோம்மா. இப்போ நம்ம சிக்கன் பொரிச்ச ஆயிலே வந்து இதில் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் ஆயில் பொரிக்கிறதுக்கு, அதனால் அந்த ஆயிலே போதும். ஒரு இலை போட்டுக்குங்க. பட்டை 3 பீஸ், ஏலக்காய் 1, ஒரு ஸ்டார்ப்பு, லவங்கம் 1, சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாமா. சோம்பு பொரிஞ்சிச்சிங்கம்மா. நான் வந்து பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கம்மா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிடணும். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன்மா. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடுச்சுமா. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட போகிறோம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி கொஞ்சமாக, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். நம்ம வந்து ஏற்கனவே வந்து சிக்கனில் உப்பு போட்டிருக்கோமா. இப்போ திட்டமாக செக் பண்ணி போட்டுக்கோங்க. பெப்பர் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். நம்ம வந்து தண்ணியெலாம் ஊற்ற போகிறது கிடையாது. இந்த மசாலாவில் தான் நம்ம சிக்கன் போட போகிறோம். மிளகாத்தூள் வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கம்மா, மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து ஆயில் வந்து மேலே வர அளவுக்கு இருக்கு. பாருங்கள், இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வந்து பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கம்மா, சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கம்மா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் மொருவில் ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும். 10 நிமிஷம் மூடி வைக்கலாமா. 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா, பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கடைசியாக கருவேப்பிலை வந்து பொடியை கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா செவந்துருச்சு பாருங்கம்மா. இது வந்து சாம்பார் சாத்துக்கு, ரசம் சாத்துக்குலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அவ்வளோதாம்மா, ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுமா. எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.